சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். கதிர் டிவி தொடர்ந்து சமத்துவம் ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. அதாவது இந்த சேனல் வெற்றி அடைய உங்கள் ஆதரவு முக்கியம். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பரிந்துரை செஞ்சு சமத்துவம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதாவது காமெடி பீஸுகள் நிறைந்த கூடாரமாக அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, காமெடி பீஸுகள் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர பாலாஜின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி செல்லூர் ராஜுவை சொல்லலாம். அவருக்கு ஆற்றுல கொண்டு போய் தெர்மாக்கோலை விட்டார். ஆனால் இன்னைக்கு இவர் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டால் நான் 1000 இளைஞர்களை கூட்டிக் கொண்டு துப்பாக்கியோடு சென்று போராட்டம் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ இவர் காமெடிக்கு சொல்கிறாரா எதுக்கு சொல்கிறாருங்கிறது தெரியல. அதாவது இப்போ ஒரு போர் சூழல் இருக்குது, பதட்டமான பிரச்சனை இருக்குது. அந்த நேரத்தில் வேணும்னே காமெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு திரியிறது. அதாவது நானும் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக. ஸோ அதுக்கு ஒரு சண்டைக்கு போனால் இராணுவ பயிற்சி வேணும். அப்போ இவர் என்ன இராணுவத்தை கிண்டல் பண்ணுறாரா, நான் பயிற்சிக்கு போவேன்ட்டு? அப்போ இவருக்கு உள்ளபடியே நாட்டுப்பட்டு இருந்தால் எடப்பாடியை சொல்லாமலே இவர் துப்பாக்கி தூக்கிட்டு போகணும். ஆனால் எடப்பாடி சொன்னால் தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு டக்கால்ட்டி வேலை. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் போனாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வழக்கு, அந்த வழக்குக்கு ஊரை விட்டு ஓடி சாமி படத்தில் கடைசியில் வில்லன் போவார் பார்த்தீங்களா, கோட்டா சீனிவாசராவ், அந்த மாதிரி ஊராக வந்து அந்த வண்டியில் சுற்றி தப்பிச்சு எங்கெங்கேயோ போய் கடைசியில் அரெஸ்ட் பண்ணி ஒரு லுங்கியோடு கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த மூஞ்சி தான் பார்டருக்கு துப்பாக்கி தூக்கிட்டு போகிறாங்குது. ஸோ இது எவ்வளோ பெரிய காமெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் காமெடி பண்ணுறங்கிற பேரில் எதையோ பண்ணிகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் எதுக்குன்னா, தலைவன் மேலே இடி வழக்கு இருக்குது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வழக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கு முடிச்சதுக்கப்புறம் இடி ஆனது பழி வாங்கிறதுக்காகவே அதை எடுத்து வழக்கா போட்டு இது பண்ணாங்க. ஆனால் அது செந்தில் பாலாஜியோட மேலே இருக்குன்னா, செந்தில் பாலாஜிக்கு தெரிந்தவர் பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற வழக்கு. ஆனால் தலைவன் மேலே என்ன வழக்கு இருக்குன்னா, ராஜேந்திர பாலாஜி மேலே தலைவனே நேராக ஆவினில் வேலை வாங்கிக்கிறதா காசு கேட்டு வாங்கி ஏமாத்திருக்கிறார், அந்த வழக்கு இருக்குது. ஸோ தலைவனோட வழக்கை ஏன் எடுக்கலைன்னா, தலைவன் சங்கிக்கு பயங்கரமாக சால்ரா போடுறாரு. அதாவது பாஜக கும்பலுக்கு சிங் சாங்னு பயங்கரமாக தட்டுறாரு. அவர் அதிமுகவா பாஜகவானா கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்துடும் எல்லாத்துக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி தான் எங்கள் டாடி அப்படின்னு இருக்காரு. இன்னொரு கல்யாண வீட்டுக்கு போய் இந்த பலூனை குத்தி எல்லாம் விளையாடி காமெடி பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் இன்னொரு சங்கீதனை என்ன பண்ணார்னா, ஒரு டைம் இடைத்தேர்தல் நடந்துட்டு இருந்துச்சு நாங்குநேரி விக்கிரவாண்டி 2019 காலகட்டத்தில். அப்போது 2 முஸ்லீம் அமைப்பை சேர்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு போய் இந்த தர்காவுக்கு இந்த வழி பாதை வேணும், இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதுக்கு, இஸ்லாமியர்களை திமுக தானே ஓட்டு போடுவீங்க, உங்களுக்குலாம் நான் செஞ்சு தர முடியாது போ அப்படின்னு சொல்லி பாஜக காரனோட அப்பட்டமான ஒரு சங்கியாக தன்னை நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு இவர் ஒரு தீவிர சங்கி. அதனால தான் இவர் மேலே இருக்கிற வழக்கை எடுக்காமல் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் ஒன்றிய அரசானது ரொம்ப தீவிரமாக பழி வாங்குது. ஸோ இதற்கு இடையில் என்ன ஆகுதுன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவரும் ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் எண்ணற்ற நபர்கள் காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி பிரச்சனையில் நாட்டில் ஒரு பெரிய போர் பதற்றம் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனையில் இந்த மாதிரி நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக காமெடியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி என்னென்னா, இந்த சீமான்னு ஒருத்தன் இருப்பான் சீனில், அவன் எங்கே போனான்னே தெரியல, கொஞ்ச நாளாக ஆளையே காணோம், அவன் இருக்கிறானா இல்லையானே தெரியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு வழக்குக்காக பயந்து ஊராக ஓட்டுனதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்படிப்பட்ட நபர் துப்பாக்கியை தூக்கிட்டு போகிறேங்கிறது எவ்வளோ பெரிய காமெடியாக இருக்குது. ஸோ இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இவர் ஊர் சிவகாசி, அதனால் பொம்மை துப்பாக்கியில் வாங்கி ரோல் கேப்பை போட்டு விளையாடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. என்னமோ தெரியல. இவருக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட பொது அறிவே கிடையாது. எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறதும் தெரியாது, எப்படி நடந்துக்கணுங்கிறதும் தெரியாது. இவருடைய முந்தைய காலகட்டங்களில் அப்படியெல்லாம் பேசியிருக்காரு. தற்போதைய முதலமைச்சரை ரொம்ப கொச்சையாகவும் கேவலமாகவும் ஸ்டாலின் அவர்களை ஒருமையில விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அவர் அப்படியே காலில் உழுவாங்கிற மாதிரி உழுந்துருக்கிறார். எப்படின்னா, கவுண்டமணி ஒரு படத்தில் காட்டுக்குள்ளே போவார், இன்னும் செந்தில் பார்த்து கத்துவார் ஜெய்ஹிந்த் படத்தில். அப்போது செந்தில் உள்ளிருந்து வந்தோடனேயே ஏன்டா சவுண்ட் விட்ட அப்படின்னா, நான் ஆளை பார்க்குற வரைக்கும் அப்படி தானுங்கண்ணா, ஆளை பார்த்துட்டா பம்பிட்டு போயிடுவேனுங்கண்ணா அப்படின்னு கவுண்டமணி சொல்கிற மாதிரி தான் இந்த ராஜேந்திர பாலாஜிங்கிற நபர். ராஜேந்திர பாலாஜி பற்றிலாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அவர் ஜஸ்ட் லைக் தட் அவர் தட்டி விட்டு போயிடலாம், அவர் ஒரு காமெடி பீஸ்னு சொல்லிடலாம். ஏன்னா அதிமுகவில் தொடர்ச்சியாக காமெடி பண்ணுறதுக்குன்னு ஆளுக சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி ஒரு பக்கம் காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு, என்னென்னமோ வாய்க்கு வந்து வளர்றாரு, எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக அது 26 ஒரு கனவு தான் அப்படிங்கிறதையும் நம்ம காணொலி வாயிலாக தெளிவாக சொல்லிக்கிறோம்.